ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னங்க இந்திய அணி எப்படி விளையாடுறாங்க. கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி அவங்க தான் வெல்லுவாங்க போல இருக்குது. ஆஸ்திரேலியா இந்தியா ஃபைனல் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அணி விளையாடுறதே வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் முன்னாள் கேப்டன் சொல்லாங்க, நட்சத்திர வீரரும் கூட சொல்லாங்க மைக்கேல் கிளார்க். பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் எதிரான வெற்றி குறித்தும் சாம்பியன் ட்ராஃபியில் இந்திய அணி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஜெயிச்சது மூலிமா இந்திய அணி செமிஃபைனலுக்கு குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. நியூசிலாந்து அணி நம்ம குரூப்பில் குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. அது குறித்து என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா மைக்கேல் கிளார்க், கண்டிப்பாக இந்திய அணி ரொம்ப ஒரு அபாரமான அணியாக இருக்காங்க. என்னதான் பும்ரா இல்லைனா கூட அணி ரொம்ப வீக்காக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அவங்களோட பேட்டிங் டெப்த், பவுலிங் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்கள் இருக்காங்க. அதனால தான் அவங்க வெற்றிக்கு காரணம். கண்டிப்பாக இந்த சாம்பியன் ட்ராஃபியில் இந்திய அணி ஃபைனல் போயிடும், அது எனக்கு 100% தெரியும். கூட ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. 2023 வேர்ல்டு கப் நடந்த கிளாஸ் திருப்பி இந்த சாம்பியன் ட்ராஃபியில் நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் நான் ஃபேவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு போவோம். ஏன்னா ஆஸ்திரேலியா போலிங் எக்ஸ்பீரியன்ஸான போலிங் யாருமே இல்லை. அது கண்டிப்பாக என்றைக்கு இருந்தாலும் வீக்னஸ் தான். ஆனால் அந்த கிளாஸ் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாகிஸ்தான் அணி விளையாடுறதே வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். சொந்த நாட்டில் நடக்கும்போது கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் எந்த அணியாக தான் நினைப்பாங்க. ஆனால் பாகிஸ்தான் அணி நினைக்கல. கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு மேலே எதனா ஒரு நல்ல ஒரு டீம் செட் பண்ணால் மட்டும்தான் அவங்க இதுக்கு மேலே இந்த கிரிக்கெட் லைஃப்பில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்கேல் கிளார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக பேசியிருக்காருங்க. ஏன்னா பாகிஸ்தானையும் சுத்தமாக விளையாடலைங்க. ஏன்னா சாம்பியன் ட்ராஃபி அவங்க நடத்தும் போது ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்லுது, அவங்க நாட்டில் நடக்கும்போது கண்டிப்பாக எந்த டீமுக்கு இருந்தாலும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கணும். நியூசிலாண்டுக்கிட்ட தொடர்ந்து இந்த ட்ரை சீரீஸில் தோத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் மேட்சே தோத்தாங்க. ஒரு டீமுக்கிட்ட சொந்த மண்ணில் தொடர்ந்து 3 மேட்ச் தோக்குறாங்கன்னா அது எப்படி? ஆனால் இந்தியா அந்த இதெல்லாம் இல்லைங்க. எந்த நாட்டிலும் நடக்கட்டும், நாங்கள் பாகிஸ்தானில் வரமாட்டோம், துபாயில் நத்துங்க வந்து நாங்கள் கோப்பை அடிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க போலகுது. சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க இந்திய அணி, கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு செம்ம கிளாஸ் ஒன்று போகுது. சவுத் ஆஃப்ரிக்கா வாசஸ் இங்கிலாந்து, தோக்கர் டீம் வெளியே இன்றைக்கி. அதனால் நாக் அவுட் மேட்ச் மாரி இன்றைக்கி ஒரு நடக்குது. கண்டிப்பாக வர சூடு பிடிக்குதுங்க சாம்பியன் ட்ராஃபி. நேற்று வர மழை வந்து வேறு இங்கிலாந்துக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு புள்ளி கொடுத்துட்டாங்க. அது வேறு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கிளாஸ் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாங்க நம்ம இந்திய அணி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. வர ஞாயிற்றுக்கிழமை நியூசிலாந்து எதிர்கொள்கிறாங்க, என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணுமா பண்ணாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.